எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பராக ஒரு க்ரீன் சிக்கன் சுக்கா பண்ணலாங்களா. இது யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாதம் சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். பிகினர்ஸு பேச்சுலர்ஸு யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம். இன்றைக்கி அந்த சிக்கன் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது தான் ரொம்ப முக்கியம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு அதோடய அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சிக்கனை நல்லா கழுகி எடுத்து வச்சாச்சு. நல்லா நைஸாகவே அரைச்சிடலாங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தாளித்து விட்டுடலாம். இதுதான் இதுக்கு தேவையான மசாலா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டோம்னா சூப்பரான க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு விட்டுட்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு இது கூட ஜீரகம் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்ச மசாலா இருக்குது பார்த்திங்களா, இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் இந்த மசாலா போட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள்தூள். இதுக்கு மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கனையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. சூப்பராக தண்ணி விட்டுரும். அந்த தண்ணியிலே நம்ம வேக வச்சிடலாம். இது கூட கல்லுப்பு போட்டுக்குங்க. உப்பில் இருக்க தண்ணி, சிக்கனில் இருக்க தண்ணியே போதும் நமக்கு. எக்ஸ்ட்ரா வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். இது சுக்கா மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப தண்ணி விடக்கூடாது. மூடி போட்டு வேக வச்சோடனே கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. உப்பு காரம்லாம் இப்போ செக் பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட போகிறோம். நல்லாவே வெந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் மூடி போட வேண்டியதில்லை. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இப்படியே வச்சிங்கன்னா தான் அது நல்லா உங்களுக்கு ட்ரையாக சுக்கா மாதிரி வரும். கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லெமன் ஒரு 1/2 லெமன் போதும். அதை பிழிஞ்சு விட்டுட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு தூவி விட்டுட்டா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சிங்கன்னா தான் சுக்கா நல்லா ட்ரையாக வரும். இதுக்கப்புறம் மூடி போட வேண்டியதில்லை. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குனிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான க்ரீன் சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்லாம் போடுங்க. தேங்க்யூ.